வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சரி, நன்றி. கேட்ட உடனே அமைதியாக கவனிக்க முற்படுகிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய இடங்களில் வகுப்பெடுக்கும்போது கீழே உட்காந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் ஒலி எழுப்புறது, இதெல்லாம் மேடையிலிருந்து பேசுகிறவங்க பாடுறவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறது நாம் ஒரு முறை மேடையில் இருக்கும்போது வகுப்பெடுக்கும்போது தான் நமக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு புரியும். சில இடங்களில் பேச முடியாது, பாட முடியாது, கூடவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில கிராமங்களுக்கு நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு போகும்போது கூடவே பேசுவாங்க. ஒரு ஊரில் நான் பேச ஆரம்பித்தேன். மேடையில் ஏறின உடனே பெரியோர்களே அப்படின்னேன். பெரியோர்களே அப்படின்னா பெரியோர்களேவா, ஏன்னா ஓவரா இழுவையாக தெரியுது அப்படின்னு எக்கோ எதுவும் போட்டிருந்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க அப்படின்னு மைக் செட்டுக்காரரை பார்த்து சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை எக்கோலாம் போடலை, பேசுங்க அப்படின்னார். தாய்மார்களே அப்படின்னு, தாய்மார்களே என்ன ரொம்ப இழுவையாக தெரியுதே, யாரா அதுன்னு நானும் தேடி பார்க்குறேன். ஆள் தெரியல, ஆனால் கூட கூட பேசுகிறாங்க. சரி, கடகடன்னு பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு நல்ல வாய்ப்பு கொடுத்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ நீளமாக சொன்னால் எப்படி திருப்பி சொல்கிறது அப்படின்னார். யாரான்னு பார்த்தா மேடைக்கு கீழேயே ஒரு ஆள் படுத்திருந்து ஃபுல்லாகிட்டு நாம் என்ன பேசினாலும் கூடயே பேசுகிறேன். எனக்கு வந்துச்சு கோவம். என்னங்க அது, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், கூட கூட பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படிங்க பேசுறது, பிரதிக்கு என்னை கூட்டு வந்தீங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்தி, இந்த ஆளை முதல்ல இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துங்க, யாருங்க நிகழ்ச்சி அமைப்பாளர், யாருங்க இவர், அப்புறப்படுத்துங்க அப்படின்னு. உன்னை கீழே இருந்து சொன்னாங்க, அவர் தான் நிகழ்ச்சி அமைப்பாளர் அப்படின்னாங்க. சில ஊர்களில் இப்படிலாம் அமைஞ்சிடுறது உண்டு. ஏன்னா கீழே இருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மேலே வகுப்பையோ அல்லது பேச்சையோ தொடரவே முடியாது. வகுப்பறையிலையும் அப்படி தான். நாம் ஒன்று பேசினா பசங்க ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. எங்கள் தமிழ் அம்மா வகுப்பறையில் போய் தமிழ் பாடம் நடத்திட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. டேய் தம்பி, பா வகைகள் நடத்துகிறேன், வெண்பா வஞ்சிப்பா, நீ ஒரு பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. அவன் ரம்பா அப்படின்னா, அவன் அதுவும் பால தானே முடியுது அப்படிங்கிறான். அவன்கிட்ட நம்ம என்ன பேசுறது? ஒன்றும் இல்லைங்க, ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. திருக்குறள் பற்றி பேசணும். திருக்குறளை இசையோடு பாட சொல்லி கொடுத்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன். திருக்குறள் பற்றி பேசிட்டு, டே தம்பி நல்லா கவனி, திருக்குறளில் காணாததையெல்லாம் காணலாம் அப்படின்னு. ஒரு பேர் எந்திரிச்சு, எங்கள் வீட்டில் நேற்று அண்டாவை காணு சார் அப்படின்னா. ஏன்னா அண்டாவை இல்லாமல் திருக்குறளை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இப்படிலாம் நிறைய இடங்களில் நடந்துறது உண்டு. ஆனால் நீங்கள் ஒன்று கேட்டுக்கிட்ட ஒன்று, சரிங்க சார் நாங்கள் அமைதி ஆகிட்டோம், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்க சார் அப்படின்னு அமைதி ஆகிட்டீங்க பாருங்கள். அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சரி, பொதுவாக சில பாடல்கள் நம்மளை கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலைக்கே கூட கொண்டு போகும். சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு இங்கே பாருங்க, உதாரணத்துக்காக சொல்லும்போது கூட நான் மோசமான வரிகளை கொண்ட பாட்டையோ ஆபாசமான வரிகளை கொண்ட பாட்டையோ சொல்லலை. நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வரணும். இது யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னா மகிழ்ச்சி தான் கற்றுக் கொடுத்தார். சொல்ல உயர் கருத்தும் சொற்றொடரும் கொண்ட இசை தான் உயிருக்கு சுகமானதுன்னு மகரிஷி சொன்னார். சமீபத்தில் திரைப்படத்தில் வந்த ஒரு பாட்டு. இந்த படம் பேர் சீதாராமம்னு பேர். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர்னு பேர். சரி, நீங்கள் கேட்பீங்க தானே, பாடினா கேட்பீங்களா? கேட்பீங்க. அந்த படத்தில் சாய் விக்னேஷ் பாடின ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய நாகரிகமான வரிகள் எல்லாமே ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும் பாருங்க. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓருருவம் நீ, எல்லோரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்னாகுவான், முயல் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா,
வானோடு தீட்டி வைத்ததார் தரையிறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா, குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார். இந்த பாட்டு கேட்க கேட்க அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதுலேயும் அந்த கடைசி வரி பாருங்க, அந்த பாடலினுடைய தொடக்கத்தில் முடியும் போது ஒரு வரி வரும், என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப பாரம் ஏற்றி வைத்ததார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மௌனம் இருக்கும். ஒரு பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மௌனத்திற்கும் மிக அதிகமான மதிப்பு இருக்கிறதாக இசை உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாட்டுக்கு இடையில வர்ற மௌனத்தில் நாம் எல்லாம் உறைஞ்சு போயிடும் அப்படின்னு. இந்த பாட்டில் பாருங்கள், என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப பாரம் ஏற்றி வைத்ததா, அதுக்கப்புறம் தான் முயல் மயில் கோயில்கள் அப்படின்னு வரும். அந்த வரிக்கும் அந்த முதல் வரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய மௌனம் இருக்குது பாருங்க, நம்மளை அப்படியே உறைய வைக்கும். தம்பிகளா, ஓஷோங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார் பாருங்க, இசையை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு வாசகம் சொல்கிறார். நமக்கு பிடித்த பாடலை நாம் கேட்க ஆரம்பித்தவுடன் நம்மையும் அறியாமல் நாம் எல்லோரும் மௌனத்தில் ஆழ்ந்து விடுகிறோம் என்று ஓஷோ சொல்கிறார். நமக்கு பிடித்த பாடலை கேட்க ஆரம்பித்தவுடன் நம்மையும் அறியாமல் நாம் மௌனத்தில் ஆழ்ந்து விடுகிறோம் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். அப்போ ஒரு பாட்டு ஒரு மனிதனை, ஒரு மனிதனினுடைய மனதை அல்லது ஒரு மனிதனினுடைய எண்ணங்களை மௌனமாக்கக்கூடிய அல்லது எண்ணங்களை ஒரு புள்ளியில் நிறுத்தக்கூடிய வேலையை இசை செய்கிறது. இசை செய்து ஒரு எண்ணங்களை ஒரு புள்ளியில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வேலையை பாட்டு பண்ணுது அப்படின்னா, செய்து அப்படின்னா, இப்போ பாட்டு மிக 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 முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் மகரிஷி சொன்னார், நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும், பாட்டில் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஏறு நிரல் இறங்கு நிரல், ஆரோகணம் அவரோகணம்னு இருக்குது, நிறைய இருக்குது. அப்படி நிறைய ராகங்கள், எல்லா ராகங்களுக்கும் இருக்குது பாருங்க. கம்பீர நாட்டைன்னு ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்தை ஆரோகணம் அவரோகணம் பாடினா வகுப்பறையில் மாணவன் வந்து கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறது கஷ்டப்படுறான். அவனுக்கே சில திரைப்பட பாடல்களை உதாரணம் சொல்லிட்டு பாட சொன்னால் பாடுறான் அவன். பாருங்க, கம்பீர நாட்டைன்னு ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணம் என்ன அப்படின்னா, சகாம பனீச சனீப மகச, இப்படி ஒரு ஏறு நிரல் இறங்கு நிரல் இருக்கு. இதை சொன்னோம் அப்படின்னா ஓஹோ அப்படிம்பான். இது இந்த ராகத்தை பயன்படுத்தி ஒரு திரைப்பாடலை அவனுக்கு அடையாளம் காட்டிட்டு பாட வச்சா பாடுவான். ஒரு பாட்டு வந்தது பாருங்க, ஏஆர் ரகுமான் இசையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்கள் உன்னிகிருஷ்ணனும் பாம்பே ஜெயஸ்ரீ அம்மாவும் பாடின பாட்டு. இந்த பாட்டு இந்த கம்பீர நாட்டை, நாட்டை, சலநாட்டை, இந்த 3 ராகத்தை அடிப்படையாக வச்சு அப்படியே அப்படி பின்னப்பட்ட ஒரு பாட்டு. பாட்டு தொடங்கும் பாருங்க, நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. இது உன்னிகிருஷ்ணன் குரலில் கேட்கணும், பாம்பே ஜெயஸ்ரீ அம்மா குரலில் கேட்கணும். இந்த நறுமுகையேன்னு உன்னிகிருஷ்ணன் பாடும்போது அவ்வளவு மென்மையாக அந்த டியூனை பாடுவார். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. பாட்டு உண்மையிலேயே நம்மளை ஒரு மயக்கமான ஒரு ரம்மியமான இடத்தை நோக்கி நம்மளை ஒரு பாட்டு அழைச்சிட்டு போகுதுங்கிறதுக்காகத்தான் பாடல் இசை வந்து உயிருக்கு சுகம் கொடுக்கக்கூடியது, அறிவுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியதுன்னு மகரிஷி ஐயா அவங்க ஒரு வரி கவியில் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இப்போ திரையில் நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி ஒரு மகரிஷி ஐயா அவங்களுடைய ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடல் முதல் 4 வரி மட்டும்தான் நான் பாட போகிறேன், அப்புறம் நீங்கள் பாடிடலாம். இது கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டியூன் தான் இது. நீங்களாம் ரொம்ப சுலபமாக பாடிடுவீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க
இருந்தாலும் ஏதேதோ சொல்லி இந்த பாட்டெல்லாம் குறுக்க வந்து பாட வச்சிடறான் நம்மளை அப்படின்னு நினைக்கிறீங்க. தம்பிப்பா கரெக்டாக சிரிக்கிறான் சொன்னோன்னு, சரியான ஆள்றா இருந்தாலும் 2-3 ஏதோ சொல்லி பாட வச்சிடறான் அப்படின்ட்டு. பாட்டு கற்றுக்கிடாதவங்களுக்கு பாட்டு பாடுறதுல ஒரு சிரமம் இருக்கும். அதனால் இடையில சில நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக சில முக்கியமான தகவல்களை சொல்லி உங்களை பாட வைக்கிறேன். பாட்டு உண்மையிலே கேட்குறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னா உண்மைதான். கேட்குறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். கூட பாட சொன்னால் மட்டும் ரொம்ப தொய்வடைஞ்சு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாட சொன்னால் நல்லா கேட்பாங்க எல்லாருமே. இப்போ மதுரை சோமுன்னு ஒரு இசைக்கலைஞர் இருந்தார். நம்ம மதிப்புக்குரிய பேராசிரியர் கணேசன் ஐயாவுக்கெல்லாம் தெரியும். மதுரை சோமு ஐயா வந்து பாடின பாட்டு கேட்டிருக்கீங்களா? மதுரை சோமுங்கிற இசைக்கலைஞர் பாடின பாட்டு கேட்டிருக்கீங்களா சிஸ்டர்? இல்லைன்ட்டாங்க சிஸ்டர். நீங்களாம் கேட்டது இல்லைல்ல. ஆனால் நான் இப்போ ஒரு பாட்டு சொன்னால் ஆமாம் சார் கேட்டிருக்கோன்னு சொல்லுவீங்க. மருதமலை மாமணியே முருகையா, கேட்டிருக்கீங்க தானே அந்த பாட்டை? இந்த பாட்டை பாடினவங்க மதுரை சோமுங்கிற இசைக்கலைஞர். அவர் பாடினாருன்னா அப்படியே மைக்கு ஸ்பீக்கர்லாம் தெரிச்சு வெடிச்சு கிளம்பும் பாருங்க. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை பம்பம்ப அப்படின்னு வாசிச்சாங்கன்னா மிரண்டு போவோம் நம்ம. அந்த காலத்தில் பாட்டெலாம் அப்படி வந்துச்சு சார். அந்த மதுரை சோமுங்கிற இசைக்கலைஞர் ஒரு கர்நாடக சங்கீத வித்வான். கேளு, ஒரு நிமிஷம் கேளு. அவர் ஒரு மேடையில் பாட்டு பாடிட்டு இருக்கார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில். என்ன பாட்டு பாடுறார்? கர்நாடக சங்கீத கச்சேரி பாடுறார். எப்படி? அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே. இது கானடாங்கிற ஒரு ராகம். மேடம், மொபைல் ஃபோனை நான் சைலண்டில் போட்டேன் மேடம், ப்ளீஸ் எனக்காக 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அந்த அமர்வை. தேங்க்யூ மேடம். பசங்கள்லாம் கவனிக்கிறாங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ரொம்ப முக்கியமான பாட்டு பாடினேன். கானடா ராகத்தில், கானடா ராகத்தினுடைய ஏறு நிரல் இறங்கு நிரல் எப்படி வரும்? சரிப்பகா மதனி சனிப்ப மகா மரி. இதெல்லாம் எப்படி பாடினார்? அலை பாயுதே பாடிக்கிட்டே இருந்தார். கீழே ஒரு ரிக்ஷா தொழிலாளி இந்த பாட்டை கேட்டுட்டு அவருக்கு பிடிச்ச பாட்டை ஒரு பேப்பரில் எழுதி வேகமாக மேடைக்கு வந்தார். சாமி இந்த பாட்டை பாடு சாமி அப்படின்னார். நிறைய கச்சேரிகளில் அதை நடக்கும். நேயர் விருப்பமாக சில பாட்டு கேட்பாங்க. நாங்கள் கூட பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோயிலில் பாடிக்கிட்டே இருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் பாடினதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆள் எழுந்திரிச்சு அடுத்து ஒரு நல்ல பாட்டாக பாடுங்க அப்படின்னார். எனக்கு கோபம் தாங்கலை. அப்போ இன்னைய வரைக்கும் நல்ல பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது, ஆனால் கேட்க முடியாது. சரி பாடுறேன்ட்டு அது மாதிரி நேயர் விருப்பமாக மேலே கொண்டு வந்து அந்த ஒரு சீட்டு கொடுத்து பாட சொல்கிறார். யாரை? மதுரை சோமுவை. என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார்? அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. அந்த பாட்டை பார்த்தார். நேயர் பாட சொன்ன பாட்டை பார்த்தார். அவர் ஒரு ரிக்ஷா தொழிலாளி. அந்த கேட்ட நேயர் வந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளி. அவருக்கு பிடிச்ச பாட்டை எழுதி கொண்டு வந்து பாட சொல்கிறார். இதை பார்த்த உடனே மதுரை சோமு அவர்களுக்கு அந்த பாட்டு தெரியல. எல்லா பாட்டும் தெரிஞ்சால் மேடைக்கு வர முடியும், பாட்டு தெரியாது தானே. உடனே அவர் திணறார், இந்த பாட்டு எப்படி பாடுறது? கேட்ட அந்த நேயரை பார்த்து, ரிக்ஷா தொழிலாளியை பார்த்து சொல்கிறார், இங்கே பாருங்க, உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. அவன் சாதாரண ஆளாக விடுவானா? சாமி நீ மருதமலை மாமணியெல்லாம் பாடினாள் சாமி, இந்த பாட்டை பாடினாதான் சாமி நான் போவேன், கண்டிப்பாக பாடு சாமி அப்படின்ட்டான். இவர் திரும்ப உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே. அவன் சாமி நீ பாடினாதான் சாமி போவேன் பக்கத்தில் உட்காந்துட்டான். அப்படி என்ன பாட்டு எழுதி கொடுத்துருந்தான்னா, என்னடி முனியம்மா உன் கண்ணில் மையி என்ற பாடலை பாடவும் எழுதி கொடுத்துருந்தான். அதை அந்த சாமி பாடுவார், அவர் மதுரை சோமு பாவம். அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? என்னடி முனியம்மா உன் கண்ணில் மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரேன். அதை மட்டும் கரெக்டாக பாருங்கடா பின்னாலேன்னு. இந்த பாட்டு மதுரை சோமுக்கு தெரியுமா? அவர் ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியன். அவர் திரும்பவும் அந்த பையனை பார்த்து உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயு சாமி பாடினாதான் போவேன்னு உட்காந்துட்டான். ஒன்று ஆரம்பிச்சாரு பாருங்க மதுரை சோமு இந்த பாட்டை கையில் வச்சுக்கிட்டு, என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி பம்பம்ப. யாரு? வயலினிஸ்ட். யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி பம்பம்ப,
கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நான் தாண்டி ஓம் புருஷன் முனியம்மா அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு அந்த டியூன்ல பாடி ஏதோ ஒப்பேத்தினாருன்னு ஒரு சம்பவம் உண்டு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சில பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாட சொன்னால் உற்சாகம் அடைவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த கேம்ப் மூலமாக பக்குவப்பட்ட ஒரு உள்ளத்தை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் இது மாதிரி மிக முக்கியமான பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான் இந்த முகாமினுடைய ஒரு நோக்கம். அதனால் இந்த பாட்டை இப்போ நம்ம பாட போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நீங்களே வாசிக்கிறீங்களா? நான் ஒரு முறை வாசிக்கவா? நான் வாசிக்கவா? உடல் நலம் நீள் ஆயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம் கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. குடற்பசியோடு அறிவு பசி நிறைவு பெற்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில் ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க இனிது வாழ்க. நீங்கள் ஒரு முறை வாசிக்கிறீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா ப்ளீஸ்? எஸ், ரெடி, தேங்க்யூ. உடல் நலம் நீள் ஆயுள் கல்வி செல்வம். தம்பி சேர்ந்து வாசிக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைய பேர் சும்மா உட்காந்துருக்கீங்க பாருங்க. ப்ளீஸ் எனக்காக ரெடி. உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. திரும்ப முதல்ல இருந்து. உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம் கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம் கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. குடற்பசியோடு அறிவு பசி நிறைவு பெற்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி குடற்பசியோடு அறிவு பசி நிறைவு பெற்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில் ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. ஓ, தமிழ் வாசிக்க தெரியாதா? ஓ, தமிழ் நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாதா? சரி, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது வாசிங்க எனக்காக. இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில் ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க இனிது வாழ்க. அவ்வளோதான். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு ஒரு கம்பீர நாட்டை ராகத்தில் சில பாடலை பாடி காமிச்சேன். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். இது அந்த கம்பீர நாட்டை, அந்த நாட்டை ராகத்தில் பாடப்பட்ட இசையமைக்கப்பட்ட பாட்டு தான். அது மாதிரி ஒரு மெட்டு தான் இந்த பாட்டுக்கு அமைஞ்சிருக்கு. பாருங்க, இப்போ நான் பாடி காட்டுறேன். ரொம்ப சுலபந்தான். முதல் 4 வரி பாட போகிறேன். கற்பூரம் மாதிரி நீங்கள் கபாரன்னு பிடிச்சிக்க போகிறீங்க பாருங்க. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். உடல் நலம் நீளாயுள். பார்த்தீங்களா இப்படி பாடுறாங்க? பார்த்தீங்களா? இன்னொரு பாடவா? உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம். நல்லா உட்காரா தம்பிடே, பாவண்டா. நான் பேப்பரை பேன் என்னை பார்த்து உட்காந்துருக்கிறியே. நிகழ்ச்சி முடிச்சு நான் வீட்டுக்கு போக வேண்டாமாடா தம்பி? கேளுங்க. நல்லா உட்காருங்களேன் ப்ளீஸ் எனக்காக. பாருங்க, ஒரு 10 நிமிடங்கள் தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஓய்வெடுக்க போயிடுவீங்க. முகாம் நிறைவடைய போகுதுன்னு நினைக்கிறேன். 10 நிமிடங்கள் தான் இருக்குது. நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு இந்த முகாமை நிறைவு செய்யலாம். ரெடி? இப்போ நான் பாடுறேன். உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம். பாடு. வெரி குட் தம்பி. உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம். பாடு. உடல் நலம்
ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. இப்போ ரெண்டாவது வரி திரும்ப நான் பாடுறேன். ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. இப்போ இந்த 2 வரிகளையும் நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் பாடலாம். உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. இப்போ 3வது வரி நான் பாடுறேன். கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். சத்தமா இன்னொரு தடவை. கடல் சூழ்ந்த. வெரி குட். கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். பாடு. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 வரி நீங்களே பாடிடலாம். கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. இந்த 4 வரிகள் முழுக்க நான் பாடுறேன், அப்புறம் நீங்கள் கேட்டுட்டு பாடுங்க. உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம் கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. ஓகே, இப்போ நீங்கள் மட்டும் பாடுறீங்க. வலது பக்கம் உள்ளவங்க நீங்கள் மட்டும் நிமிர்ந்து உட்காருங்க. இவங்க கேட்க போகிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க பாட போகிறாங்க. ரெடி? இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்குது, அமர்வு நிறைவடைய போகுது. ப்ளீஸ் எனக்காக கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ரெடி? பாடலாமா? வலது பக்கம் உள்ளவங்க நீங்கள் பாடுறீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். உடல் நலம் சூப்பர். உடல் நலம் நீளாயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். ரிப்பீட். கடல் சூழ்ந்த நில உலக கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. உங்களுக்கு நான் கை தட்டுறேன் தம்பி. சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்கள் பாடுங்க. ரெடியா? நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். மிகச்சிறப்பாக பாடியிருக்காங்க. நீங்களும் நல்லா பாடுவீங்க. அந்த அந்த நடு வரிசையில் உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா உட்காருங்க ப்ளீஸ் தம்பி. பாருங்கள், இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்குது, அமர்வு நிறைவடைய போகுது. ரெடி? நல்லா உட்காந்துக்கோங்க. ரெடி? ஆரம்பிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். உடல் நலம். இரு தம்பி. நீங்கள் பாடும்போது அவங்க பேசவே இல்லை, அமைதியாக உட்காந்துருந்தாங்க, நல்லா கேட்டாங்க. அவங்க பாடும்போது கொஞ்சம் நீங்கள் அமைதியாக கேட்கலாம்ல ப்ளீஸ். அவங்க குரலுக்கு செவி கொடுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். உடல் நலம். வெரி குட். உடல் நலம் நீளாயுள் கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். ரிப்பீட். கடல் சூழ்ந்த. வெரி குட். கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. சிறப்பு தம்பி.
மிகச்சிறப்பு, ரொம்ப நல்லா பாடினீங்க, பிரமாதமாக பாடிட்டீங்க. இப்போ அதுக்கு அடுத்த 4 வரி உங்களுக்கு தெரியும். நான் வேணா ஒரு முறை பாடி கேட்டா நீங்களே பாடிடுறீங்களா? குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று, குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று. பாருங்க, அந்த அறிவு பசி, அந்த 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 இப்பு, அந்த மெய் எழுத்துல எப்படி அமர்ந்து பாடுறேன் பாருங்க. நான் கவனிங்க. குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று, குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. இந்த 2 வரிகளை இப்போ நம்ம சேர்ந்து பாடலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று, குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. இன்னொரு தடவை. குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று, குற்றம் எழும் சூழ்நிலைகள் இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் 3. திரும்ப. இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் 3. பாடுங்க. இடல் காத்தல் ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. வெரி குட். ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க, இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க, இனிது வாழ்க. மிகச்சிறப்பு. கடைசி 4 வரிகளை மட்டும் நம்ம சேர்ந்து பாட போறோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று, குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. குடற்பசியோட அறிவு பசி நிறைவு பெற்று, குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் 3. இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் 3. ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க, இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க, இனிது வாழ்க. மிகச்சிறப்பாக பாடிட்டீங்க. யாராவது ஒருத்தர் மேடையில் வந்து பாடி காட்டுறீங்களா? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? எஸ் ப்ளீஸ். அந்த கை உயர்த்துறவங்க வரலாம். வாங்க வாங்க. இங்கே நின்றுக்கிறீங்களா? நானும் பாடுறேன். நான் அங்கே நின்று பாடுறேன் மைக்கில். இந்த மைக்கான நான் ஏன் அந்த தம்பியை விட்டு தள்ளி இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னா, அவன் அவ்வளோ உயரமாக அழகாகிறான். அவன் பக்கத்தில் நான் ரொம்ப குள்ளமாக தெரிகிறேன். இங்கே பாருங்க, இந்த சிஸ்டர் சிரிக்கிறாங்க. அப்படின்னு சிரிக்கிறாங்க. பரவாயில்ல. இப்போ அந்த 3 பேர் சேர்ந்துக்கிறீங்களா? 3 பேர் சேர்ந்து இல்லைங்க. வாழ்க வாழ்க. வாங்க. நீங்களும் பாடுறீங்களா? போங்க. ஆமா பாடு. சொல்லுடா. நீ பாடுறியாடா? இப்படி வாடா, இப்படி வாடா, இப்படி வாடா. நீ பாடுறியா? அதே இங்க பாரு. வாங்க. பாடலாமா? ஹர்ஷவர்தன் இப்படி வா. பாடலாமா தம்பி? பாடலாமா?
ஓகேவா? தம்பி பாடலாமா? ரெடியா? ரெடி. நான் டைமிங் கொடுக்குற. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். உடல் நலம் நீலாயுள் கல்வி செல்வம். வெரி குட். ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. ரிப்பீட். உடல் நலம் நீலாயுள் கல்வி செல்வம். உலகம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். திரும்ப. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். வெரி குட். கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. குடல் பசியோடு அறிவு பசி நிறைவு பெற்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. குடல் பசியோடு அறிவு பசி நிறைவு பெற்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில். இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில் ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க இனிது வாழ்க. பெருவாழ்வு வாழ்க இனிது வாழ்க. வெரி குட். கை தட்டுங்க அந்த பசங்களுக்கு. வெரி குட். வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லிட்டு போங்க. மைக்ல உங்க பேர் வரிசையா சொல்லிட்டு. சஞ்சு. சஞ்சீவ். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கை தட்ட வேண்டாம். MM சூர்யா புதுக்கோட்டை. வாழ்க வளமுடன். ஸ்ரீநிதின் சென்னை. வாழ்க வளமுடன். ஹர்ஷவர்தன் சென்னை. வாழ்க வளமுடன். நன்றி தம்பி. நன்றி நன்றி நன்றி. மிகச்சிறப்பாக பாட 4 பேருக்கு நன்றி. வேற யாரும் பாட வரீங்களா? இந்த பக்கம். வா. டேய் அந்த டாடா காட்டின தம்பி வாடா பின்னாடி வா. ஏய் வா 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 மேல வா. சரி ப்ளீஸ் தம்பி. ஏய் ப்ளீஸ் கேளுடா. ஏய் தம்பி கேளு ஒரு நிமிஷம். எல்லாம் நல்லா பாடுங்க. நான் கம்பெனி மட்டும் தரேன் ப்ரோ. நீங்களாம் பாடுவீங்க நம்பிக்கையில் வந்து நின்றுருக்கேன். பாடிடுங்க ப்ரோ. ரெடியா? ரெடி கேளுங்க. ஏய் அவங்க பாட வந்திருக்கிறாங்க. ஏய் நீங்க அடுத்த பேட்ச் வாங்க ப்ளீஸ். உட்காருங்களேன். இங்கே உட்காருங்க. உட்காந்துக்கோங்க. ஹலோ. ஏய் அமைதியா இருப்பீங்கன்னு நம்புறேன் தம்பி. ஏய் ப்ளீஸ் கீப் குவைட். நன்றி தம்பி. பாடலாமா? இப்போ நான் டைமிங் கொடுக்கவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். உடல் நலம் நீராயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. உடல் நலம் நீராயுள் கல்வி செல்வம் ஒழுக்கம் புகழ் மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம். அமைதியா கேளு. கடல் சூழ்ந்த நில உலக மக்கள் எல்லாம் கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. கடமை உணர்ந்து ஆற்றி பெருவாழ்வு வாழ்க. உடற்பசியோடு அறிவு பசி நிறைவு பெற்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. குடற்பசியோடு அறிவு பசி ஒன்று குற்றம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றி. இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில். இடல் காத்தல் ஈட்டல் என்ற துறைகள் மூன்றில் ஏற்றம் பெற்று என்றென்றும் இனிது வாழ்க. ஏற்றம் பெற்று
பெற்று என்றென்றும் இனிது வாழ்க, பெருவாழ்வு வாழ்க, இனிது வாழ்க, பெருவாழ்வு வாழ்க, இனிது வாழ்க. சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். உங்க பேர் சொல்லிட்டு கிளம்புங்களேன். PM ஜெயமித்ரன் from திருத்துறைப்பூண்டி. வாழ்க வளமுடன். டி பிரதீக்ஷன். வாழ்க வளமுடன். அழகு பெரிய நிரஞ்சன் from தூத்துக்குடி. வாழ்க வளமுடன். ருஜித்ராஜ் திருச்சி. வாழ்க வளமுடன் தம்பி. நிதிஷ் from ஆம்பூர். வாழ்க வளமுடன். மதுர கவி வியாஸ் from பொள்ளாச்சி. வாழ்க வளமுடன் தம்பி. ST கிரிசங்கர் from சாமலாபுரம் திருப்பூர். வாழ்க வளமுடன். ஜெயன் வெள்ளூர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக பாடின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க பாரு, ஏய் கேளு, ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்களேன். மிகச் சிறப்பாக ஆர்வத்தோடு மேடைக்கு வந்து பாடின அன்பு தம்பிகள் எல்லாருக்கும் நன்றி. பொதுவா இந்த முகாமில் வேதாத்ரி மகரிஷி ஐயாவினுடைய பாடல்களை இசைப்பாடலாக மாற்றி மாணவர்களுக்கு, குறிப்பாக பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது பசங்க அவ்வளோ ஆர்வமாக எடுத்து பாட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க கேர்ள்ஸ் கேம்பில் வரும்போது பிள்ளைங்களாம் ஆர்வமாக பாடுவாங்க பொதுவாக. ஆனால் பசங்க இவ்வளவு ஆர்வம் எடுத்து பாடுறாங்கன்னா உண்மையிலேயே இந்த குரூப் பசங்க பிரமாதமான பசங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏன் உங்களை திரும்ப திரும்ப பாராட்டுற, கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக, முகஸ்துதிக்காக பாராட்டலை. நீங்கள் நினைப்பீங்க சில பேர், இந்த ஐஸ் வைக்கிறான்டா, நல்லா ஐஸ் வைக்க. இங்கே பாரு, கொரோனா காலகட்டம் முடிஞ்ச உடனே இப்போ நான் அந்த மைக் கூட போய்க்கிறேன். இப்போ வளர்ந்த பையன் கூட இல்லைல்ல, அதனால் இங்கே பாருங்க, கொரோனா காலகட்டம் முடிஞ்ச உடனே ஆசிரியர்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுல ஒரு சிரமம் வந்திருக்கு பொதுவாகவே. ஏன்னா நீங்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் மொபைல் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் வர முடியாமல் நாம் படுற கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வகுப்பறையில் கவனிக்கிற தன்மை குறையுதுன்னு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கொரோனா பீரியடு முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது மாணவர்கள் எல்லாருக்குமே பூங்கொத்து கொடுத்து வரவேற்கணும்னு எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. நாங்கள் வெளியில் எல்லா மாணவர்களுக்காகவும் காத்திருந்து பூங்கொத்து கொடுத்து கையில் அந்த சானிடைசர்லாம் போட்டு விட்டு மிட்டாயெல்லாம் கொடுத்து நம்பிக்கையோடு வாங்கடா தம்பி, நோயெல்லாம் வராது, நோயெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாடா தம்பி அப்படின்னு. எங்கள் ஸ்கூலில் ஒரு 11th பாய் அப்படியே உள்ளே வந்தான். வரும்போது இந்த பக்கம் நாங்களாம் நிற்கிறோம். யாரே உடற்கல்வி ஆசிரியர், பிடி மாஸ்டர், மியூசிக் டீச்சர், அவங்களாம் இந்த பக்கம் நிற்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் ஹெச்எம், ஏஹெச்எம், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் இந்த பக்கம் நிற்கிறாங்க. 11th பாய் உள்ளே வந்தான். எங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்தான். பார்த்துட்டு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு திரும்பி பார்த்தான். ஹெச்எம்லாம் இருந்தாங்க. ஹெச்எம் சாரை பார்த்த உடனே அவன் முகமே ஒரு மாதிரி மாறுச்சு. இந்தா இப்படியே பார்த்தவெல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தான். இப்படி பார்த்தான். ஹெச்எம்முக்கு கோவம் வந்துருச்சு. டேய் என்னடா என்னை மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குற, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னாரு. உடனே நான், சார் கோவப்படக்கூடாது சார், கொரோனா முடிஞ்சு வந்திருக்கிறாங்க பசங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக அவனுக்கு நமக்கு நம்பிக்கை தான் சார் ஓட்டணும், கோவப்படக்கூடாது சார். அவன் என்னை எதுக்கு சார் பார்த்தான் இப்படின்னு கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னார். நான் தனியாக கூப்பிட்டு போய், என்னடா அவரை மட்டும் மேலே கீழையும் பார்க்க என்னடா விஷயம் அப்படின்னேன். இந்த பையன் ஒரு பதில் சொன்னான் பாருங்கள், மறக்க முடியாத பதில். இல்லை சார், 50 வயசு மேலே உள்ளவங்கள பூரா கொரோனா தாக்குச்சின்னு சொன்னாங்க, ஹெச்எம் கம்பா நிற்கிறார் சார் அப்படிங்கிறான். அடப்பா விடே, இப்படிலாம் சொல்லலாமாடா, இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹெச்எம் பார்த்துட்டாரு. சார் என்ன சொன்னா என்னை பற்றி அப்படின்னார். இல்லை சார் உங்களை வாழ்த்துனான் சார், வாழ்க வளமுடன்னு வாழ்த்துனான் சார் அப்படின்னு. அப்படியா, ரைட், வாழ்த்தட்டும். ஒரு வாரம் அவங்களுக்கு பாடமே கிடையாது, பாட்டு தான் சொல்லி கொடுக்கணும், உடற்கல்வி பாட வேலை தான், பிரிட்ஜ் கோர்ஸ் தான், சப்ஜெக்டே கிடையாதுன்ட்டாங்க. ஒரு வாரம் நீங்கள் போய் பாட்டு சொல்லிக் கொடுங்க சார், அதுவும் பக்தி பாட்டாக சொல்லிக் கொடுக்கணுன்ட்டார். என்னைய பஜனை பாட்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னார். நானும் எவ்வளவோ சொன்னேன், வேணாம் சார் பசங்க கேட்க மாட்டான் அப்படின்னேன். சார் ஆரம்பிங்க சார் அப்படின்னார். எல்லாரையும் ஒரு இடத்துல ஹாலில் உட்கார வச்சு நான் ஆரம்பித்தேன். பஜனைக்கு முன்னாடி, பஜனை பாடுறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிப்பாங்க, நான் பார்வதி பதையே. ஓ இங்கேயும் பஜனை கோஷ்டி இருக்கா, பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. இதே மாதிரி தம்பி நான் பார்வதி பதையே நான் சொல்லுவேன், நீங்கள்லாம் சேர்ந்து ஹரஹர மகாதேவான்னு சொல்லணும்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். உடனே பசங்க சரி சார் அப்படின்னு
கலகலகலன்னு அவார்டு பாடிக்கிட்டே இருந்தான். 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஹெச்எம் கூப்பிட்டு, சார் இன்னைக்கு பஜனை ஆரம்பிங்க அப்படின்னா. நான் சொன்னேன், சார் ஏற்கனவே பழைய ஒரு மாதிரி இருக்கிறாங்க, போதும் சார், பஜனை பாட்டாப்பா நேற்றே என்னை எதிரி மாதிரி பார்த்தான் சார், தயவு செஞ்சு வேண்டாம் இன்னைக்கு விட்டுருவோம் அப்படின்னேன். 8 நாள் பாடணும் சார், அதான் ஐதீகம், போய் பாடுங்க அப்படின்னார். சரின்னு சொல்லி நேராக உள்ளே வந்து, தம்பி அவ பார்வதி பதையே அப்படின்ன. 8 நாளாக இதே இளவா போச்சு அப்படின்னா பாரு. அவன்கிட்ட போய் என்ன பாடுறது? சில நேரம் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் முழிப்போம் பள்ளிக்கூடத்தில். ஆனால் அது பின்னாடி பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் ரசனையாக இருக்கும். இசை நிறைய பேரை உற்சாகப்படுத்தவும் செய்யும். சில நேரம் கேட்ட பாட்டையே திரும்ப திரும்ப கேட்டால் நமக்கு சலிப்படைய தான் செய்யும். அப்படியும் சில இடங்கள்ல அமைஞ்சிறது உண்டு. ஆனால் பொதுவாகவே சில வரிகள் இருக்கக்கூடிய நுட்பமான சில கருத்துக்களை கொண்ட வரிகள் கொண்ட பாட்டு எப்போதும் நம்மை உற்சாகப்படுத்தும். இந்த அமர்வை இப்படி நிறைவு செய்யலாம், இந்த அமர்வை இப்படி நிறைவு செய்யலாம். பாருங்க, இந்த அமர்வை இப்படி நிறைவு செய்யலாம். இப்போ அடுத்து நீங்க பாட போறதில்லை, நான் தான் பாட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று பாடி நிறைவு செய்யலாம். கவிஞர் நா. முத்துக்குமார் எழுதி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த ஒரு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் ஒரு 2 வரி கதை மூலமாக சொன்னார். கதை 2 வரி தான். அந்த கதை கூட நீங்கள் எல்லா இடங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து அடுத்து இருக்கட்டும். இல்லை, இது இப்போ நீங்கள் பாட போகிறது இல்லை, நான் பாட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் என்ன கவனிங்க. அவ்வளோதான், நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், 2 வரி கதையில் நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு கதை சொன்னார். நீங்கள் அதை வாட்ஸ்அப்லாம் கூட அந்த கதை படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. அதை சொல்லி இப்போ நிறைவு செய்யலாம். கவனிங்க, ஒரு சுத்தியலும் ஒரு சாவியும் பேசிக்கிச்சிங்கிற கதை நீங்கள் நிறைய இடங்களில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தியலும் சாவியும் பேசிக்கிச்சான். சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சான், ஏய் நான் பெரிய பலசாலி, ஒரு பூட்டை திறக்கணும்னா பூட்டோட தலையை ஓங்கி அடித்து திறந்துடுவேன். ஆனால் சாவி நீ ஒரு நோஞ்சான், பூட்டை ஈஸியாக திறந்துடு, எப்படிப்பா திறக்கிற அப்படின்னுச்சான். அதுக்கு சாவி ஒரு பதில் சொல்லிச்சான், சுத்தியல் நீ பெரிய பலசாலி தான், நீ பூட்டோட தலையை அடித்து திறக்கிற, நான் பூட்டோட இதயத்தை தொட்டு திறக்கிறேன்னு சாவி பதில் சொல்லிச்சான். இது ரொம்ப அழகான ஒரு 2 வரி கதை. நா. முத்துக்குமார் அவர்கள் சொன்ன கதை. இந்த கதையை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு பாட்டு எழுதினார். நான் மகான் அல்லங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. வா வா நிலவ பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. இந்த பாடல் உள்ள வரிகளை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. மகரிஷியினுடைய கருத்துக்களை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு. வா வா நிலவ பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. வானத்தில் ஏறி ஏணி கட்டு, மேகத்தை அள்ளி மாலை கட்டு, வானத்தில் ஏறி ஏணி கட்டு, மேகத்தை அள்ளி மாலை கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு. கவலை நம்மை சில நேரம் கூறு போட்டு கொன்றாலும், தீனை தீண்டி வாழும் போதே தீபத்தில் வெளிச்சம் உண்டாகும். கடலை சேரும் நதியாவும் தன்னை தொலைத்து உப்பாகும், ஆயினும் கூட மழையாய் மாறி மீண்டும் அதுவே முத்தாகும். ஒரு வட்டம் போலே வாழ்வாகும், வாசல்கள் இல்லா கதவாகும், அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை, முடிந்தால் துயரமில்லை. வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, வா வா நிலவ பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டில் ரொம்ப நுட்பமான வரிகளை, நுட்பமான கருத்தில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார் நா. முத்துக்குமார். வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு அப்படின்னு
ரொம்ப அழகாக நாமுத்துக்குமார் சொல்லியிருப்பார். அப்போ இந்த உலகத்தில் அன்பால் நாம் படிக்கட்டு கட்டினா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், தேவையானதுக்கு படிக்கட்டு, தேவையற்றதை வடிகட்டுன்னு சொல்லி கொடுத்தார் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த வரியை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. தேவையானதற்கு படிக்கட்டு, தேவையற்றதை வடிகட்டு அப்படின்னு மகரிஷி சொல்லி கொடுத்தார். அதை உணர்த்துகிற பாட்டு இந்த வரிகள். நீங்கள் எல்லாரும் தினம் சொல்லுவீங்க தானே? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க தானே? தினம் தூங்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, அமர்வு நிறைவடையும் போது, வகுப்புலலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஒரு முறை நாம் சேர்ந்து வாசிப்போமா இந்த வரியை? ரெடி? உலகில் உள்ள அதுவும் நான் வாசி காமிக்கணுமா? வாசிக்கலாமா சேர்ந்து? ரெடி? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உலகனைத்து பாட்டு வாசிக்கிறதுலையும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்தால் தான் பாட முடியும். அந்த பாட்டை வாசிக்கும்போது ஒரு ஆள் உலகமெங்கும்னு வாசிட்டு இருக்காரு, ஒரு ஆள் உய்ய வேண்டும் முடிச்சிட்டாரு. வாசிக்கும்போது அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்த நயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பாட்டாக மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வாசிக்கும்போது அந்த பாட்டுக்குள்ளே ஒரு கால இடைவெளி, பாட்டுக்குள்ளே இருந்த ரிதம் சென்ஸ், அதை கரெக்டாக நான் பிடிக்கிறேன் பாருங்கள். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும், உலகில் போர்பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும், உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிற பசங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம பாடினோம்ல, இந்த அமரனுடைய முதல்ல அந்த பாட்டு 4/4 பாடினோம். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினோம், உடல் நலம், அது 6/8 பாடினோம், திஸ்ர நடை. இப்போ நான் வாசித்தேன் பாருங்கள், இந்த பாட்டு கூட 4/4 வர மாதிரி தான் வாசித்தேன். இப்போ இந்த பாட்டை இப்போ நான் பாடுறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கங்க, கற்றுக்கங்க, இல்லைன்னா நம்ம அமர்வை நிறைவு செஞ்சிடலாம். நான் ஒரு முறை பாடவா? ஒரு முறை பாடுறேன், நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க பார்ப்போம். நல்லா உட்காருங்க ப்ளீஸ், எனக்காக. பாருங்க, தர்மவதின்னு ஒரு ராகத்தில் அமைஞ்ச இந்த பாட்டை வந்து நான் மெட்டமைச்சிருக்கிறேன். தர்மவதிங்கிற ஒரு ராகத்தில் இந்த பாட்டை இப்போ நான் பாட போகிறேன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும், உலகில் போர்பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும், உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும், ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். ரெண்டு நிமிடங்கள் மட்டும் நீங்கள் என் கூட செலவழிச்சிங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் பாடிடலாம். 2 நிமிடங்கள் தான். பாடலாமா? 2 நிமிடங்கள். நான் முதல் வரி பாடுறேன், கூட பாடுங்க. பாடின உடனே பாடுங்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், பாடு. உலகில் உள்ள, வெரி குட், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். பாருங்க, இந்த பாட்டுக்கு, இந்த ராகத்துக்கு உண்டான திரைப்பட பாட்டு சொன்னால் நீங்கள் புரிஞ்சு பாடுவீங்க. ஜென்டில்மேன் ஒரு படம், பழைய படம், ஏஆர் ரகுமான் இசையமைச்ச படம். ஒட்டகத்தை கட்டிக்கோ தத்தரத்தத்தத்தா தத்தரத்தத்தத்தா.
அதுவும் இப்போ நான் பாடின ராகமும் ஒன்று. இங்க பாருங்க, இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஒரு பாட்டு வந்துச்சு, அதுவுமே இப்போ நான் பாட போகிற அந்த பாட்டும் வானே 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 நானும் மேகம் தானே தத்த தரரா தத்த தரரா தாராரா தத்த தரரா தத்த தரரா தாராரா. கேட்டிருக்கீங்களா? அதுவுமே கிட்டத்தட்ட இந்த ராக சாயல்ல வந்த பாட்டு தான். இப்போ நான் திரும்ப பாடுறேன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், பாடுங்க. உலகில் உள்ள உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதே டியூன் தான் அடுத்து. உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க, பாடு. உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். திரும்ப பாடு. ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். இந்த 4 வரிகளை சேர்ந்து நம்ம பாடலாம். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். சூப்பர், பிரமாதமாக பாட்டிங்க. அவ்வளோதான், 1 நிமிஷம் அந்த பாட்டை முடிச்சிடலாம். உலகில் போர்ப்பகை அச்சமின்றி மக்கள், பாடு. உலகில் போர்ப்பகை அச்சமின்றி மக்கள். திரும்ப. உலகில் போர்ப்பகை உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். பாட. உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும், உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். பாட. ஒரு வற்றாத, திரும்ப. ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். ஃபுல்லாக நம்ம ஒரு சேர்ந்து பாடிடலாம். சூப்பராக பாடுறீங்க. ஒரே ஒரு முறை எல்லாம் ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து அமர்வு நிறைவு செய்ய போகிறோம். இப்படி தான் நீ 10 நிமிஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ முடிக்க மாட்டேன்றேன்னு அந்த பையன் கேட்குறான் என்னை பார்த்து. இல்லை, உண்மையிலே முடிக்க போகிறோம். ஒரே நிமிஷம்தான் இருக்குது நமக்கு. இந்த ஒரு பாட்டை பாடி இந்த இசை அமர்வை நிறைவு செய்ய போகிறோம். ப்ளீஸ் எனக்காக நிமிர்ந்து உட்காருங்க. இன்னொரு முறை நாமெல்லாம் எப்போ சந்திக்க போகிறோன்னு தெரியல. இன்னொரு முறை நாம் சந்திக்க போகிறது எப்போன்னு தெரியாது. நிறைவான சந்திப்பு, நிறைவான பாடலோடு முடிச்சிடலாம். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய். முதல்ல இருந்து திரும்ப. உலகில் உள்ள பொறுப்புடைய உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க, எல்லாரும் பாடுங்க ப்ளீஸ். ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர்ப்பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். உலகில் போர்ப்பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். ரிப்பீட்டு. ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். ரிப்பீட்டு. ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும்.
2 அமர்வுகளையும் இசை அமர்வாக மாற்றி கொடுத்த மாணவ தங்கங்கள் உங்கள் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இசை அமர்வை நிறைவு செய்கிறோம். நல்லிசையை கேளுங்கள். மகரிஷியினுடைய அந்த நிறைவான அந்த வரியை இந்த திரையில் நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி திரும்ப அந்த வரிகளை இந்த திரையில் வெளிக்காட்டி நிறைவு செய்கிறோம். அடுத்து 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 இந்த வரிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். இசை குறித்து வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் எழுதின மிக நுட்பமான வரி. தம்பிகளா, பின்னாடி நீங்கள் இந்த மனவளக்கலையை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன் கேட்குறேன் தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சொர்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றன. தம்பிகளா, வரியை சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சொர்க்கத்தை பற்றி, எங்கோ இருக்கிற சொர்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் வாழும் உலகத்தை சொர்க்கமாக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஒரே மகரிஷி வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். இந்த உலகத்தில் பக்திக்காக கோயில் கட்டினவங்க 1000 பேர் உண்டு. தம்பிகளா, இந்த வரியை நீ மனசில் பதிய வச்சுக்கோ. இந்த உலகத்தில் பக்திக்காக கோயில் கட்டியவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த உலகத்திலேயே அறிவுக்காக கோவில் கட்டிய ஒரே மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இசை அமர்வை அவருடைய வரிகளோடு நிறைவு செய்வோம். நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும், நோய்கள் கெடும், நாடி நரம்புகளை முறுக்கேற்றி நலிவு போக்கும், சொல்ல உயர் கருத்தும் சொற்றொடரும் கொண்ட இசை சூட்சுமமாம், உயிருக்கு சுகம், அறிவுக்கும் இன்பம். வணக்கம்.